Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 36 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆசுமைச்சி டீம் இவ்வளவு நேரம் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த வாட்டி அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசா வந்துட்டு தொடர்ந்து சோடா தான் நின்னு மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அவங்க டீம் பிளேயர் கிட்ட இருந்து ஈவாமி வந்துட்டு பால ஸ்டீல் பண்ணிட்டு சுபாசா கிட்ட கொடுக்க ரெடி ஆகுறான். ஆனா அவன் வந்துட்டு சோடா அனியார் கரெக்ட்டா மார்க் பண்ணிடுறான். அனியார் இசா வந்துட்டு என்கிட்ட பாஸ் பண்ணி ஈவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதே மாதிரி ஈவாமி வந்துட்டு இசாவா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து பால டாக்கி கிட்ட கொடுக்குறான். அதுக்குள்ள அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு அந்த பால பிளாக் பண்ணிடுறான். அதுக்கடுத்து அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண வரும்போது டெப்பே வந்துட்டு அந்த பால பிளாக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறான். அவனும் சுபாசா கிட்ட தான் கொடுக்க ட்ரை பண்றான். பட் சோடா வந்துட்டு அவனை கம்ப்ளீட்டா மார்க் பண்ணி நின்னுட்டு இருக்கான். கேம்ல இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ரெண்டு டீமும் மாறி மாறி பால ஸ்டீல் பண்ணி மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவனும் கோல் பக்கம் போன படவே இல்ல. அப்போ திடீர்னு சோடா வந்துட்டு அவ்வளவு நேரம் சுபாசாவை மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அப்படியே திரும்பி இப்ப பால நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வரான். டாக்கி அந்த பால் எடுக்கிறதுக்கு வரான். சோடா வந்து பால் எடுக்கிறதுக்கு வரான். அந்நேரம் சோடா வந்துட்டு நல்ல ஒரு ஸ்லைட் அடிச்சு பால வந்துட்டு அவன்கிட்ட இருந்து டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுறான். அவனும் இப்ப கோல் நோக்கி பக்கத்துல வந்துடுறான். அவனோட ஷாட்டுக்கு ரெடி ஆயிரு மோரிசக்கி அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே சொல்றான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசக்கி ரெடி ஆகுறான். அப்ப சோடாவை நினைக்கிறான் சுபாசா உன்னோட டிரைவ் ஷாட் வந்து இன்னுமே இன்கம்ப்ளீட் தான். ஆனா என்னோட ரேசர் ஷாட் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட்டான ஒண்ணு. நாங்க தான் இந்த கேம்ல கண்டிப்பா வின் பண்ணுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா பொசிஷன் எடுத்து அவனோட காலை வந்து லைட்டா கொஞ்சம் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றான். அதை சுபாசா வந்துட்டு கரெக்டா நோட் பண்ணிடுறான். மோரிசக்கியை பார்த்து அப்படியே கத்துறான். போன வாட்டி அவன் எந்த சைடு ஷூட் பண்ணானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த வாட்டி ஷூட் பண்ண போறான். அதனால நீ ஆப்போசிட் சைடு ஜம்ப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றான். அதே மாதிரி சோடாவும் அவனோட ரேசர் ஷாட்டை கம்ப்ளீட்டா இந்த வாட்டி ஆப்போசிட் சைடு தான் திருப்பி விடுறான். இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ரேசர் ஷாட். அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா பண்றது. இதை வந்து மோரிசக்கி கரெக்டா ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணிடுறான். உடனே சுபாசா மோரிசக்கி கூப்பிட்டு டக்குனு எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மோரிசக்கியும் கரெக்டா சுபாசா கிட்ட பால கிக் பண்ணி விட்டுறான். இப்ப சுபாசாக்கு வந்துட்டு மார்க்கிங்கே யாரும் இல்ல. இந்த கேம்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சுபாசா மார்க்கிங்கே இல்லாம ஃப்ரீயா மூவ் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். சுபாசா வந்துட்டு லாஸ்ட் டிஃபெண்டரையும் தாண்டி இப்ப ஃபைனலி கோல் கிட்ட வந்துடுறான். அப்படியே அவன் பால கொண்டு வந்து பவர்ஃபுல்லா ஒரு கிக் பண்ணி அந்த பால ஸ்கோர் பண்ணவும் செய்யறான். இப்போ நான் கட்சி டீம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துடுறாங்க. அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நான் இந்த ஷாட்டை வந்துட்டு எங்கேயுமே யூஸ் பண்ணதே கிடையாது, அப்புறம் எப்படி இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சோடாக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. அவன் ஷாட்டை எப்படி சுபாசா பிரெடிக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ டைம் 30 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகுது. ரெஃபரி வந்துட்டு விசில் பண்ணிறாரு. சோ ஃபர்ஸ்ட் கேம்ல நான் கட்சி டீம் வந்துட்டு வின் பண்றாங்க. சுபாசாவை மட்டும் நம்ம மார்க் பண்ணாம தனியா ஃப்ரீயா விட்டுற கூடாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சொல்றான். கேம் முடிச்சுட்டு போகும்போது சுபாசாவை சோடா கூப்பிட்டு நீ வந்துட்டு என்னோட ரிவர்ஸ் ரேசர் ஷாட்டை எப்படி பிரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா சுபாசா நீ மட்டும் சொல்லல அப்படின்னா நானுமே அதை தடுத்துக்க மாட்டேன், நீ எப்படி கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கியும் கேக்குறான். நான் வந்துட்டு இது ஒரு கெஸிங்கா தான் பண்ணேன், நீ வந்துட்டு கீழ ஊனி இருந்த கால கொஞ்சம் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண, அப்பதான் நான் வந்துட்டு இதை கெஸ் பண்ணேன் அப்படின்ட்டு சுபாசா சொல்றான். சரி ஓகே என்னால எதுவும் பண்ண முடியல, நீ வந்துட்டு உன்னோட டிரைவ் ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா பண்ண பழகிக்கோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி உன்னோட கால் பேப்பர் இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சுபாசா உன் காலுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிசாக்கி கேக்குறான். அவனோட லெஃப்ட் கால் வந்துட்டு கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோ சொல்றான். அதெல்லாம் ஒண்ணுல கால் ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்லிடுறான். சரி நீங்க வந்துட்டு எங்களை வின் பண்ணிட்டீங்க, அடுத்து நேஷனல் சாம்பியன்ஸாவும் நீங்க தான் ஆகணும், நம்ம வந்துட்டு வேற ஒரு டைம் மீட் பண்ணலாம் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சோடா வந்துட்டு கிளம்பிடுறான். இவன் கொஞ்சம் கடுப்பான கேரக்டர்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன், பட் கொஞ்சம் நல்ல பையனா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் நினைக்கிறேன். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீக்கமே அப்புறம் கேட்டகரி 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சுபாசா வந்துட்டு ஏதோ ஒரு ஷாட் ட்ரை பண்ணானே அது வந்துட்டு அந்த ஒரு ஷாட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதுக்கு கேட்டகரியுமே வந்துட்டு ஆமா அவன் வந்துட்டு இப்ப டிரைவ் ஷாட் தான் பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த டிரைவ் ஷாட்டை மட்டும் அவன் 100% பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டா அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்பவே சுபாசாவை ஜாப்பனீஸ் நேஷனல் டீம்ல ஆட வைக்கலாம், அந்த அளவுக்கு டேலண்டான ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி சொல்றாரு. அப்ப இந்த மீடியால ஒர்க் பண்ற ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, சுபாசா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப வேடிக்கை பார்த்திருப்பாரு, அவர் வந்துட்டு சுபாசா பத்தி தான் நினைக்காரு. சுபாசா ட்ரை பண்ணது வந்துட்டு டிரைவ் ஷாட் தான், அதை வந்துட்டு நான் பிரேசில்ல தான் ரொம்பவே பாத்துருக்கேன், ஈவன் ப்ரோஸ்கே கூட அது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு ஷாட் தான், அவ்வளவு கஷ்டமான ஷாட்டை தேர்ட் இயர் மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒருத்தன் பண்றான் அப்படின்னா இது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ இன்னொரு பக்கம் டோவா அகாடமியோட ஃபர்ஸ்ட் கேம் காட்டுறாங்க. டோவா அகாடமி வந்துட்டு இன்னும் ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ணல, கோஜ்ரோ எல்லாம் ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் வந்துட்டு கேம்ல லேலே அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோட பிரதர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ டாக்கசி கிட்ட இருந்து ஆப்போனன்ட் பிளேயர் ஒருத்தன் கரெக்ட்டா பால் ஸ்டீல் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான். கோஜ்ரோ இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சலாறாங்க. அவங்களும் கவுண்டர் அட்டாக் பண்ண என்னதான் ட்ரை பண்ணாலும் அங்க நிக்கிறது வாகசிமிசு, அவனுக்கு அகைன்ஸ்ட் அவங்களால ஒரு கோல் கூட பண்ண முடியல. அவன் பால் தூக்கி டாக்கசி கிட்ட பாஸ் பண்றான். டாக்கசி வந்துட்டு கோஜ்ரோ பிளேஸ்ல இப்ப இன்னொரு பிளேயர் இருக்கா இப்ப ஏசா, அவனுக்கு வந்துட்டு பாஸ் பண்றான். அவன் வந்துட்டு இந்த வாட்டி கரெக்ட்டா கோல் போட்டு ஸ்கோர் பண்ணிடுறான். கேமுக்குள்ள டாக்கசி நினைக்கிறான் கோஜ்ரோ இல்லாம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு கோச் சொல்லியிருக்காரு, ஆனா அது வந்துட்டு கண்டிப்பா எங்களால முடியாது, கோஜ்ரோ இல்லாம நேஷனல்ஸ்ல எங்களால கண்டிப்பா வின் பண்ண முடியாது, எஸ்பெஷலி நான் கிட்ஸ் கூட கண்டிப்பா வின் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதேதான் வாகசிமிசுவும் நினைக்கிறான். அதனால இப்ப நாங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு முன்னாடி வர எப்படியாவது வின் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கணும், ஃபைனல்ஸ்ல கோஜ்ரோ எப்படியாவது உள்ள இறக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். கோஜ்ரோ அங்க உட்கார்ந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு என்னவோ தெரியல, பால் எடுத்து தனியா போய் அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிடுறான். அப்ப கேமுக்குள்ள டாக்கசி வந்துட்டு பாலத்துக்கு அந்த ஏஸ் கிட்ட கொடுக்குறான். அவன் வந்து கரெக்டா ஷூட் பண்றான். அவனை பாத்துக்கிட்டே கோஜ்ரோ வந்துட்டு அதே மாதிரி அவனும் ஷூட் பண்றான் இந்த பக்கம். இது அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு மீடியால இருக்க ஒருத்தர் வந்துட்டு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. கேமுக்குள்ள இருந்த அந்த ஏஸ் வந்துட்டு கிக் பண்ண பாலை விட டபுள் டைம் ரொம்ப ஃபாஸ்டா இந்த பால் வந்துட்டு கோலை நோக்கி போற மாதிரி இருக்குது. கோஜ்ரோ கிக் பண்ண பால் வந்து நேரா போய் சவத்திலே நல்ல நச்சுன்னு ஒட்டிக்கிறது. இதை பார்த்து அந்த மீடியால இருந்த ஒருத்தர் அப்புறம் வந்துட்டு அவங்களோட கோச் ரெண்டு பேருமே வந்துட்டு வாயை பொளந்து பாத்துறாங்க. கேமுக்குள்ள அவங்க ஏஸ் ஷூட் பண்ணவே வந்துட்டு கோல்ல தான் போய் விழுகுது. அப்ப அந்த மீடியால இருந்த ஒருத்தர் வந்துட்டு அந்த கேமராமேனை பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டோஹோ அகாடமி ஸ்கோர் பண்ணது இப்ப நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் அதை கேட்கல, இப்ப கோஜ்ரோ ஒரு பால் ஷூட் பண்ணனே அதை நீ வீடியோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது வந்துட்டு இவன் எடுக்கல. கோஜ்ரோ வந்துட்டு இன்னுமே செம்ம ஃபயர்டோட நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே அவன் கோச் கிட்ட வந்து நான் இப்ப மறுபடியும் நம்ம கிளப் ஹவுஸ்க்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அடுத்து நான் கட்சி டீம் வந்துட்டு அன்னைக்கான மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுபாசா வந்துட்டு பிராக்டிஸ்க்கு வரல, அவனோட கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக போயிருக்கான். சுபாசா வந்துட்டு நம்ம கிட்ட கூட அவன் கால் வலியை பத்தி ஒன்னும் சொல்லாம இருந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இசாவா சொல்றான். இதுக்கப்புறமும் சுபாசாக்கு வந்து நம்ம நிறைய கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. நேர விசிசாக்கி வந்துட்டு ஆமா நம்மளோட ஸ்ட்ரென்த் இனிமே நம்ம
காட்டணும். நான்கட்சோட தேர்ட் சாம்பியன்ஷிப் நம்மளோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். சுபாசா இன்ஜுரி ஆனது ஆக்சுவலி இவங்க எல்லாரும் ரொம்பவே பூஸ்ட் அப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுமே நினைக்கிறாரு. டாக்டருமே சுபாசாவோட காலை பார்த்துட்டு உன்னோட எலும்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பெரிய இன்ஜுரி மாதிரி இது இல்லதான், ஆனாலுமே நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. நாளைக்கு கேம் விளையாடும்போது டேப் சுத்திட்டே நீ வந்து விளையாடு. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், இன்னைக்கு வந்து பிராக்டிஸ் எதுவும் போகாத அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சுபாசா சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் போயிட்டு வரும்போது ஒரு பார்க் வழியா தான் கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. பார்க்ல வந்து ரொம்பவே கூட்டமா இருக்குது. எல்லாருமே கப்பல்ஸா நின்னுட்டு இருக்காங்க. சண்டே அப்படின்றதுனால ரொம்ப கூட்டமா தான் இருக்குது. பாசு சுத்தி முத்தி அந்த பார்க்க பாக்குறா. எல்லாம் கப்பல்ஸா நின்னுட்டு இருக்காங்க. கை கோர்த்தலாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவளுமே சுபாசாவோட கையை பாக்குறா. நம்மளுமே அந்த மாதிரி கையை போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோட நின்னுட்டு இருக்கா. நேர சுபாசா வந்து ஆமா நான் தான் நீ பிராக்டிஸ் போடல அப்படின்னா நான் போய் மேட்ச் பார்க்க போவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாசு சொல்றா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து ஓடியே போறான். கால்ல இன்ஜுரி இருந்தாலும் ஓடி போறதை நிறுத்த மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நினைக்கிறா. டோகோ டீமே வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வந்துறாங்க. அங்க கோச்சர் வந்து ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்கசி போய் கோச் கிட்ட கேக்குறான். அவன் எப்படியும் டோர்னமெண்ட்டுக்குள்ள நான் இறக்க போறது இல்ல, அதனால அவன் பிராக்டிஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாரு. ஆனா கோச்சிரோ இல்லாம எங்களால கண்டிப்பா நேஷனல்ஸ்ல வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் வாய முடுங்க, நீங்களுமே அவன மாதிரி என்னை மதிக்காம போறீங்களா? இது வந்து என்னோட ஆர்டர்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாரு. அப்படியே ஒரு வாகசிமுசுவை பார்த்துட்டு வாகசிமுசு இனிமே நீ தான் நம்ம டீமோட கேப்டன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோச்சிரோட பிரதர்ஸ்லாம் வந்து அங்க வீட்டுல உட்காந்து அவங்க டிவில கேம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரா கோச்சிரோவே வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மாக்கு ரொம்ப ஷாக்கா போச்சு, எதுக்காக கோச்சிரோ வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேம் வந்துட்டு ஃபுரானோ டீமுக்கு தான் நடக்குது. மாச்சாமா கிட்ட தான் பால் இருக்குது. அவனை நிறைய பேர் கண்டினியூஸா நின்னு மார்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் வந்து கரெக்டா அவன் டீம்மேட் ஒருத்தங்கிட்ட பாஸ் பண்றான். அவங்க டீம் பிளேயர்ஸ் ஒருத்தர் பாஸ் அக்யூரேட்டா கொடுத்து ஒரு பெர்ஃபெக்ட்டான டீம் ஒர்க்கோட விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசில பாலுமே மாச்சாமா கிட்ட வருது. அவன் நேரா கோல் பக்கத்துல ஓடி போய் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஷாட் கிக் பண்ணி அதை கோலா மேக் பண்றான். ஃபுரானோ டீம் 6 ஆப்போனன்ட் 0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா இந்த ஒரு கேம் ஒன் சைடா வின் பண்றாங்க ஃபுரானோ டீம். சுபாசாவும் இப்ப கரெக்டா ஸ்டேடியத்துக்குள்ள வந்துறான். நம்ம ஃபுரானோ கேம் மிஸ் பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உன்னோட கால் ஓகேவா இருக்காடா, நீ பாட்டுக்கு இப்படி ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறா. ஆமா எனக்கு கால்ல வேற இன்ஜுரி இருந்ததோ அதை நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். மானபுவும் அங்கதான் உட்கார்ந்திருக்கான். அவன் வந்துட்டு எல்லா டீம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்ற டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு சுபாசா அவனை பாக்குறான். என்ன சுபாசா உன்னோட கால்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மானபு கேக்குறான். அது நல்லா தான் இருக்கு, ஒன்னும் சீரியஸ் எல்லாம் இல்ல. சரி ஃபுரானோ டீம் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். எப்பவும் போலதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போன வருஷம் இருந்ததோட இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்ட்டு மானபு சொல்றான். சரி சுபாசா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வர நீங்க ரெண்டு பேரும் ஏதோ தனியா சுத்துற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மானபு கேக்குறான். அப்ப பார்த்தா மீதி இருக்க 2 மேனேஜர்ஸ் அப்புறம் இஷிசாக்கி டெப்பே எல்லாருமே வந்து அந்த மேட்ச் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மார்னிங் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு, அதனாலதான் சும்மா இங்க எப்படி கேம் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வந்தோம் அப்படின்னு இஷிசாக்கி சொல்றான். அப்புறம் சுபாசா எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே கேக்குறான். என்னோட கால் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சுபாசா சொல்றான். அவன் ஒன்னும் அவனோட காலை பத்தி எல்லாம் கேட்கலடா, நீங்க 2 பேரும் தனியா போயிட்டு வந்திருக்கீங்களே அதான் என்ன எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேக்குறான் அப்படின்னு இஷிசாக்கி சொல்றான். அந்த மேனேஜருமே பாஸ் கிட்ட அதை தான் கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்துட்டு சொல்றா. இப்ப கோச்சிரோட வீட்டை கட்டுறாங்க. அவன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான், நான் வந்து டோகோ அகாடமில இருந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. எதுக்குடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. எனக்கும் கோச்சுக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயி போச்சு, அதனால எனக்கு வந்துட்டு இனிமே ஸ்காலர்ஷிப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கோச்சிரோ சொல்றான். நாங்க மிடில் ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆயிட்டிங் வந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து ஒர்க் பண்ண மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கோச்சிரோ சொல்றான். இருந்தாலும் நீ விளையாடுற ஃபுட்பால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. பரவாயில்ல, அங்கதானே என்னால ஃபுட்பால் விளையாட முடியல, நான் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே இங்க வந்துட்டு ஃபுட்பால் தனியா விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு கோச்சிரோ சொல்றான். அவன் மனசுக்குள்ளே ஒரு கடுப்போட நினைக்கவும் செய்யறான். நான் வந்துட்டு டோகோ அகாடமில இருந்து கிட் பண்ணாலும் பரவாயில்ல, சுபாசாக்கு அகைன்ஸ்டா கடைசி ஒரு வாட்டி ஃபைட் பண்ணி கண்டிப்பா வின் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. கோச்சிரோ மறுபடியும் டோர்னமெண்ட்டுக்குள்ள போய் விளையாடுவானா, சுபாசாக்கு அகைன்ஸ்டா விளையாண்டு வின் பண்ணுவானா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் गाइस.